இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் இன்றைக்கி உண்மையிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு உருக்கமான எபிசோடு. இது எப்படி சிறகடிக்க ஆசையில் நமக்கு முத்து விஜயாவை பற்றி பேசினது, அவங்க அம்மாவை பற்றி பேசினது உருக்கமாக இருந்துச்சோ, அந்த மாதிரி மகாநதியில் காவேரி தன்னை பற்றி பேசிக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா விஜய்கிட்ட தான் ஆரம்பிக்குது. விஜய் காவேரி பற்றி நான் நினச்சிருந்ததெல்லாம் வேறு. நான் ஏதோ சும்மா ஒரு இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டேன், நான் அவளை பற்றி பெருசாக தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுங்க. ஆனாலும் அதுக்கு பிறகு போக எனக்கு அவளை பற்றி நிறைய தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுவும் இப்போ கொடைக்கானல் போனதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்க அத்தனை பேத்துக்கும் அவளை தெரிஞ்சிருக்கு. என்னெல்லாம் தெருவில் கூட யாருக்கும் தெரியாது. அவங்க வரவங்க போகிறவங்களாம் அவளை கூப்பிட்றாங்க, வீட்டுக்கு வாங்குறாங்க, அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, அத்தனை காம்படிஷனில் கலந்துக்கிறான், வழுக்கு மரம் ஏறுறா, என்னென்னவோ செய்கிறா, துருதுருப்பாக இருக்கா. அவளை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்ல பொண்ணும் கூட. அதுவும் அவ்வளோ திறமையான பொண்ணு. அவள் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாக இருக்குது. நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ தான் நீ அவளை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன், நீ ரொம்ப லக்கிங்கிறத நீ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிற அப்படிங்கிறத தாத்தா சொல்லிவிட்டு வெளில கூட்டு போ, அடிக்கடி அவளுக்கு ஒரு மரியாதையாக அவளுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ குடி போதையில் அப்படியே நேராக கிளம்பி அவங்க காவேரி கிட்ட வந்தால் காவேரி நிவின் சொன்னதில் கோபத்தில் இருக்காங்க. அவங்க அந்த கோபத்தில் இவர் ஒரு மாதிரி பாசமாக பேச வந்தாலும் என்ன எக்ஸை பார்த்துட்டு வந்தியா, அப்புறம் நான் தான் பாரு எல்லாரும் உன்னை திட்டினாங்க, நான் தான் உன்னை சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு. உங்களுக்கு கோயில் கட்டி வேணால் கும்பிடலாமா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? நான் அது வாழ்க்கையில் ஒரு பழைய கதையாக ஒரு விஷயம் நினச்சிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அதை விட்டாமல் நீங்கள் திருப்பி அதை பற்றியே பேசுகிறீங்க. என்ன தான் உங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு விஷயம் தெரியுது, உங்கள் மனசில் எந்த ஃபீலிங்கும் இல்லை. அதனால தான் இதை பற்றி இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறீங்க. நான் ஒன்று சொல்லிடுறேன், நான் அவனை பார்க்குறதுக்காக போகல. நான் போன இடத்துக்கு அவன் வந்தது எதுக்கு தெரியுமா? நீங்கள் சொன்னதுனால. நீங்கள் 11 மாதம் கழித்து வெயிட் பண்ணால் அவன்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அவன்கிட்ட போய் நான் சொல்லவா, நான் காசுக்காக நான் அதில் கல்யாணம் பண்ணிட்டேன், என்ன நானே அசிங்கப்படுத்திக்கவா, எனக்கு என்ன நினச்சாலே கேவலமாக இருக்குது. ஆனால் நான் ஆத்மார்த்தமாக மனசை தான் எல்லாத்தையும் பண்ணுறேன். தாத்தா மேலே பாசமாக இருக்கேன், உங்கள் பாட்டி திட்டினா உண்மையிலே வருத்தப்படுறேன், உங்கள் மேலே உண்மையிலே அக்கறையாக இருக்கேன், உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க. அவர் போதையில் அது புரியாமல் நேராக போயிடுறாரு. இதை தாத்தா ஃபுல்லாக கேட்டே இருக்கார். அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாங்க, காவேரி உங்கள் அக்கா கங்கா கூட்டிகிட்டு இருக்கதை பார்த்து நேராக கிட்டக்க போய் அவங்களை விட்டு அப்படின்னு பயமுறுத்துறாங்க. பயமுறுத்திட்டு என்னக்கா பயந்துட்டியா அப்படின்னா, அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னா, உனக்கு தங்கச்சியாக பிறந்தா எப்படி எனக்கு அறிவு இருக்கும் அப்படின்னு பேச அப்புறம் இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, எப்பயும் போல் காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தை சொல்லிடுறாங்க. உன்ன மாதிரி ஈஸியாக மனசு மாறிட்டே இருக்க ஆள் நான் கிடையாது, அங்கே இருந்தால் அங்கே ஒருத்தன், இங்கே இருந்தால் ஒருத்தன் அப்படின்னு இருக்க ஆள் நான் கிடையாது, எனக்கு 1000 வேலை இருக்குது அப்படின்னு அவங்க சொல்ல, என்ன வேணாலும் பேசலாம், என்ன பேசலாம்னு நான் காயப்பட மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கல்ல, ஆனால் என் மனசில் உண்மையிலே வலி இருக்குங்கிறது யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லைல்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே டக்குன்னு கங்காவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. கங்கா உடனே சரி போ நீ என்னமோ பண்ணு அப்படின்ட்டு, எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இதை ஃபுல்லாக தாத்தா பார்த்துட்டு இருந்துட்டு கூப்பிட்டு, உனக்கு என்னம்மா பிரச்சனை, ஏன் உங்கள் அக்கா கூட என்ன சரியாக அவ்வளோ பிரச்சனை அப்படின்னு கேட்கும்பொழுது சூப்பராக சொல்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்தது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ளாஷ்பேக் தான். அதை அழகாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா எங்கள் அப்பா ஒரு சொத்தை விற்று அந்த பணத்தை எடுத்து தான் நாங்கள் இங்கே வந்தபொழுது யமுனாவுக்கு மருத்துவ செலவு போக மிச்ச காசு எங்கள்கிட்ட இருந்திருக்கணும். ஆனால் அந்த காசெல்லாம் எங்கள் மாமா கிட்ட தான் இருந்துச்சு. அதை திருட்டு பசங்க திருடிட்டு போயிட்டாங்க. திருடினதுனால காசு இல்லை திடீர்னு. அதனால் இப்போ நாங்கள் எப்படியோ ஏற்பாடு பண்ணி யமுனாவுடைய அந்த நர்மதாவுடைய அந்த சர்ஜரியை நடத்தி முடித்ததுக்கு பிறகு மிச்ச காசு என்கிட்ட இருக்கணும்னு எங்கள் அக்கா நினைக்கிறா. ஆனால் நான் மாமா தொலைச்சிட்டாருங்கிறத சொல்லலை. ஏன்னா எனக்கும் அக்காவுக்கும் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, மாமாவும் அக்காவும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன் நான், அதனால தான் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேம்மா அந்த நர்மதாவுடைய சர்ஜரிக்கு எப்படிம்மா காசு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு தாத்தா. தெரிஞ்சுக்கிட்டே கேட்டபொழுது தலையை அடமானம் வைக்கிறதுங்க வாங்கல, அந்த மாதிரி அடமானம் வச்சு நான் படுத்துக்கிட்டு வாளுக்கு கீழே நானே போய் படுத்துக்கிட்டேன், என் வாழ்க்கையை நானே தொலைச்சிக்கிற மாதிரி தான் ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், அதனால தான் சரி விடுங்க அதை பற்றிலாம் காலைல ஏன் பேசணும், வாங்க மல்லிப்பூ வச்சோம்ல அது பூத்திருச்சு வாங்க போகலாம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க அவங்க. ஆனால் அவங்க மனத்தில் இருக்க வழி எல்லாமே தெளிவாக அவருக்கு புரியுது. அந்த லக்ஷ்மி பிரியாவுடைய நடிப்பு, அந்த தாத்தாவாக நடிக்கிறவுடைய நடிப்பு ரெண்டுமே பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறது இன்றைக்கி எபிசோட். ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி